ரொம்ப பசியாக உள்ளது. ஏதாச்சும் ஆர்டர் செய்து சாப்பிடலாமா? ஆன் பண்றா. எனக்கும் பசியாகத்தான் உள்ளது, அவ்வாறே செய்யுங்கள். அமைச்சரே, தங்களுக்கு என்ன வேண்டும்? சிக்கன் நூடல்ஸ், சிக்கன் லாலிபாப். சிக்கன் நூடல்ஸ், சிக்கன் லாலிபாப். அமைச்சரே, உங்களுக்கு? சிக்கன் ரைஸ் சைனீஸ். சிக்கன் ரைஸ் சைனீஸ். அமைச்சரே, தங்களுக்கு? மட்டன் பிரியாணி ஷவர்மா. ஆர்டர் செய்து விட்டேன், விரைவில் வந்துவிடும். வாருங்கள், சாப்பிடலாம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோபோலகம் முழுவதும் பருக்குது. ருசியாக இருக்கிறது, ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கிறது. அமைச்சரே, வயிறு என்னமோ ஒரு மாதிரி பண்ணுது. ஆ ஓ ஐயோ, ஆ ஓ ஐயோ, ஆ ஓ ஐயோ. என்ன ஆயிற்று அமைச்சரே? வயிறு வலிக்கிறது அமைச்சரே. காலையில் என்ன உண்டீர்கள்? சிக்கன் நூடுல்ஸ் அமைச்சரே. சிக்கன் நூடுல்ஸ் மட்டுமே உண்டோம். சிக்கன் ரைஸ் சைனீஸ், மட்டன் பிரியாணி, சிக்கன் லாலிபாப், இதை அனைத்தையும் உண்டோம் அல்லவா? இதையெல்லாம் எனக்கே தெரியாமல் எங்கே வாங்கி உண்டீர்கள்? இதையெல்லாம் நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் செய்து வாங்கி உண்டோம். ஓ, இதுதான் காரணமா? அப்ப நான் தப்பித்து விட்டேன். நான் சாப்பிட்டிருந்தால் எனக்கும் இதே கதிதான். ராஜாதி ராஜ, ராஜ கம்பீர, ராஜ குலத்திலக, ராஜ மாதாண்ட 26ஆம் புலிகேசி வருகிறார் வருகிறார் வருகிறார். அமைச்சரே, என்ன இது? மன்னர் வந்தது தெரிந்தும் என்ன நடனம்? என்ன அமைச்சரே? மன்னா மன்னா மன்னா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. எடுங்கள் அந்த வாளை. மன்னா மன்னா, வாளை மறந்து வீட்டிலே வைத்து விட்டேன். நீரெல்லாம் ஒரு அமைச்சர். மங்குனி அமைச்சரே, போதும், நேராக நில்லுங்கள். நடனம் ஆடும் அமைச்சரை ஒரே நொடியில் நிற்க வைத்த அரசருக்கு ஆஹா ஓஹோ, அருமை அருமை. நம் நாட்டு மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள்? மன்னா, நீங்கள் இருக்கும்போது என்ன கவலை? இல்லை மன்னா, நம் நாட்டில் உள்ள மக்களுக்கு வயிற்று வலியும் வயிற்றுப்போக்கும் ஏற்பட்டுள்ளது. என்ன வயிற்றுப்போக்கா? ஆம் மன்னா, நானும் காலை 5 முறை சென்று விட்டேன். என்னது, 5 முறையா? பரவாயில்லை, எனக்கு 2 முறை மட்டும்தான். அமைச்சரே, இந்த வயிற்றுப்போக்கிற்கு காரணம் என்ன? மன்னா, ஆன்லைன் மூலமாக உணவை வாங்கி உண்டதால் வந்த விளைவே. மன்னா, அது மட்டுமல்ல, இப்ப மக்கள் எல்லாம் எங்க வீட்டுல சமைச்சு சாப்பிடுறாங்க, ஃபாஸ்ட் ஃபுட் உணவா வாங்கி சாப்பிடுறாங்க. என்ன என்ன ஃபாஸ்ட் ஃபுட் உணவா? அப்படின்னா என்ன உணவு? மன்னா, ஃபாஸ்ட் ஃபுட் உணவுனா உங்களுக்கு தெரியாதா? சிக்கன் நூடல்ஸ், சிக்கன் ரைஸ், சைனீஸ், ஷவர்மா,
இது அனைத்தும் ஃபாஸ்ட் ஃபுட் உணவு மன்னா. அதுவும் அறப்பண்ணா 10 நிமிடத்தில் உணவு வீடு தேடி வந்துருதாம். அமைச்சரே, இதில் நாம் எதிர்பார்க்கும் ஆரோக்கியம் கிடைக்குமா? எப்படி கிடைக்கும் அண்ணா? கிடைக்கவே கிடைக்காது. அப்போ இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டா நாமும் ஃபாஸ்டா போயிடலாம். நம் மக்கள் இப்படி சோம்பேறிகளாய் விட்டார்களே, இதை தடுக்க என்ன வழி? தெனாலிராமன் வந்தால்தான் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். யார் அங்கே? யாரடா அங்கே? வணக்கம் மன்னா. என்ன உண்ட மயக்கமா? அப்படி ஒண்ணுமில்லை மன்னா. சரி, தெனாலிராமனை உடனே அழைத்து வா. உத்தரவு மன்னா. மன்னர் தங்களை உடனே அழைத்து சொன்னார். வாருங்கள் செல்லலாம். வணக்கம் மன்னா. என்னை அழைத்ததன் காரணம் என்ன? செல்போனில் தொடர்பு கொண்டால் 10 நிமிடத்தில் உணவு நம்மை வந்தடைகிறதாமே, அப்படியா தெனாலி? ஆம் மன்னா. இதில் நாம் எதிர்பார்க்கும் ஆரோக்கியம் இல்லை என்று சொல்கிறார்களே. ஆம் மன்னா. அந்த உணவில் ஆரோக்கியம் இல்லை, சுவை மட்டும்தான் உண்டு என தெரிந்தும் மக்கள் அதைத்தான் விரும்பி உண்கிறார்கள். அதனால் அவர்களது உடல் நலம் பாதிக்கிறது. மன்னா, நம் மக்கள் நாகரீகம் என்று நினைத்துக் கொண்டே பாரம்பரிய உணவை மறந்தே விட்டார்கள். உணவே மருந்தென்பது போய் மருந்தே உணவாயிற்று இன்றைய காலத்தில். இதை தடுக்க என்ன வழி? மன்னா, நம் மக்கள் இயற்கையாக கிடைக்கும் காய்கறிகளை வீட்டிலேயே சமைத்து சாப்பிட வேண்டும். ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. வெளிநாட்டு உணவையும் வெளிநாட்டு பானங்களையும் உண்ணக்கூடாது என்ற ஆணை பிறப்பிக்க வேண்டும் மன்னா. ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. தெனாலிராமன் கூறியபடியே கடைபிடிக்கும் நம் மக்களுக்கு என் தோட்டத்தில் விளையும் ராகி, கம்பு, சோளம் போன்ற தானியங்களை பரிசாக அளிக்க ஆணை பிறப்பிக்கிறேன். அமைச்சர்களே, முரசு அறிவித்து இதை மக்களுக்கு கொண்டு சேருங்கள். அப்படியே ஆகட்டும் அண்ணா. மேம் பேசணும்ல காட்சி. நாம் தற்பொழுது நமது பாரம்பரிய இயற்கை உணவான சோளம், ராகி, கேழ்வரகு மற்றும் இயற்கை காய்கறி, பழ வகைகளை மறந்துவிட்டோம். நாகரீகம் என்ற பெயரில் ரசாயனம் கலந்த 2 நிமிடத்தில் தயாரிக்கும் உணவையே சாப்பிடுகிறோம். இதன் விளைவாக வீதிகள் தோறும் மருத்துவமனைகளும் பலவிதமான நோயுள்ள நோயாளிகளுமே அதிகரித்துள்ளார்கள். எனவே இனி தமிழர்களின் பாரம்பரிய உணவையே உட்கொள்வோம் என்று சபதம் எடுப்போம். இயற்கை விவசாயத்தை காப்போம், விவசாயிகளை ஊக்குவிப்போம்.